ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம். அது எதில் இருக்குது அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன், அதாவது பண்டைய நகரங்களில் வர ஒரு டாபிக் தான் சிந்துவெளி நாகரிகம். தனி லெசனாக இல்லை, பண்டைய நாகரிகங்கள் அதில் வரக்கூடியது தான் இந்த சிந்துவெளி நாகரிகம். அடுத்து நம்ம பார்க்கலாம், சிந்துவெளி நாகரிகத்தோட பரப்பளவு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பரப்பு 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர். அதுவே இங்கே பாருங்கள், அதுவே 6th ஸ்டாண்டர்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்தோம், 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதில் 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஆன்சரில் எது கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம். அது பரப்பளவு கொடுத்துருக்காங்களா. அடுத்து எந்தெந்த பரவி இருக்குது அப்படின்னா இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லையும் சிந்துவெளி நாகரிகம் பரவி இருக்கு. அடுத்து மேற்கில் பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்காஜென்டோர் அப்படிங்கிற இடம் வரைக்கும் மேற்கு பகுதியில் பரவி இருக்கு. வடக்கில் சாட்டுக்கை, வடக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. வடக்கை, ஷோர்ட்டுக்கை இல்லை ஷார்ட்டுக்கை அப்படின்னு சொல்லலாம். அது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்கானிஸ்தானில். கிழக்கில் ஆலம்கீர்பூர், கிழக்கு பகுதியில் ஆலம்கீர், கிழக்கு கீர் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. அது எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேசம், யூபி, உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் இருக்குது. தெற்கு தைமாபாத், தெற்கு தைமாபாத்தே பாத் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். மகாராஷ்டிராவில் இந்தியாவில் இருக்குது. தெற்கு பகுதியில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம இந்தியாவுக்குள்ளே மகாராஷ்டிராவில் இருக்குது. கிழக்கு ஆலம்கீர்பூர், வடக்கு ஷார்ட்டுக்கை. இது கண்டிப்பாக மேட்ச்லலாம் டிஎன்பிஎஸ்சியில் கூட கேட்டிருக்காங்க. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம பேப்பர் 1 அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக அதில் இந்த லெசன்லேருந்து 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். அடுத்து இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான், ஹரியானா, இந்த இடத்துல எல்லாமே என்ன சிந்துவெளி நாகரிகம் பரவி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து திட்டமிடப்பட்ட நகரங்கள். ஹரப்பாங்கிறது எந்தெந்த இடம்? பஞ்சாப், பாகிஸ்தான். ஹரப்பா பஞ்சாப், பாகிஸ்தான். மொஹஞ்சதாரோ சிந்து, பாகிஸ்தான். முகம் சிந்துவோட முகம் பிரகாசமாக இருக்குது நம்ம வச்சுக்கோங்க. இல்லை, சிந்துவோட முகம் பார்க்குறதுக்கு பிரகாசமாக இருக்குது நம்ம வச்சுக்கோங்க. தோலோவீரா குஜராத், இந்தியா. கலிபங்கன் ராஜஸ்தான், இந்தியா. ராஜஸ்தான் இந்தியாவில் தான் இருக்குது. கலிபங்கன், இந்த கலிபங்கனில் இன்னொன்று கூட இருக்குது. நெருப்பு குண்டம் எங்கே இருக்குது அப்படின்னா கலிபங்கனில் தான் இருக்குது. அடுத்து லோத்தல் குஜராத், இந்தியா. இன்னொன்று எங்கே குஜராத் பார்த்தோம்? தோலோவீரா, வீரமாக உள்ளவங்க குஜராத்தில் இருப்பாங்க நம்ம வச்சுக்கலாம். அடுத்து லோத்தல் குஜராத், இந்தியா. குஜராத், இந்தியா. பானாவாலி, ராஜஸ்தான். வலிமையாக யார் இருப்பா? ராஜா இருப்பார். வாலின்னு நாம் வச்சுக்கோங்க. இல்லை வாலியை தூக்கிட்டு ராஜா போவார் அப்படின்னு கூட நாம் வச்சுக்கலாம். ராகி கற்கி, ராகி மாவு யார் சாப்பிடுவா? ஹரியானா, சாப்பிடுவான் ராகி. ஹரியானா, இந்தியா. சுர்கோட்டா குஜராத், இந்தியா. குஜராத் 3 இடத்துல வருது. தோலோவீரா குஜராத், லோத்தல் கப்பல் கட்டும் தளம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம 6th ஸ்டாண்டர்டில் படித்தோம். லோத்தல் கப்பல் கட்டும் தளம் இருக்குது, கப்பல் கட்டும் தளம் இருக்குது அப்படின்னு படித்தோம். சுர்கோட்டா குஜராத், இந்தியா. 3 இதுக்கு குஜராத் வரும். தோலோவீரா, வீரமாக இருக்கவங்க குஜராத்தில் இருக்காங்க. லோத்தல், தள்ளுறவங்களாம் குஜராத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்து சுக்கோட்டெல்லாம் இங்கே குஜராத்தில் இருக்குது. ராகி யார் சாப்பிடுவா? ஹரி சாப்பிடுவான், இந்தியா. வாலியை தூக்கிட்டு ராஜா போவார். அடுத்துனா மொஹஞ்சதாரோ, சிந்துவோட மொஹஞ்சதாரோவா முகம், சிந்துவோட முகம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஹரப்பா, பாப்பான்னு வந்திருக்கா. ஹரப்பா பஞ்சாப், பாகிஸ்தான். ஹரப்பா பஞ்சாப், பாகிஸ்தான். மொஹஞ்சதாரோவும் சிந்து, பாகிஸ்தான். இதெல்லாம் பாருங்கள் இந்தியாவுக்குள்ளே இல்லை, பாகிஸ்தான் இருக்குது.
மற்றது எல்லாம் இதெல்லாமே இந்தியாவுக்குள்ளே இருக்குன்னு இந்தியான்னு வரும். ஓகேவா. அடுத்து ஹரப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால தான் அது என்ன சொல்கிறாங்க, ஹரப்பா தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அதனால் அது என்னன்னு சொல்கிறாங்க, சிந்துவெளி நாகரிகம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹரப்பா தான் முதல்ல கண்டுபிடிச்சதுனால என்னென்னு சொல்கிறாங்க, சிந்துவெளி நாகரிகம் அப்படின்ட்டு அதை சொல்கிறாங்க. அப்புறம் வேளாண்மை இரட்டை சாகுபடி. வேளாண்மையில் வந்து என்ன பண்ணாங்க, இரட்டை சாகுபடி முறையை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ரொம்ப முக்கியம். என்ன சாகுபடி, இரட்டை சாகுபடி. ஆடு மாடு யானை பற்றி தெரிஞ்சிருந்துச்சு. அவங்களுக்கு எதை பற்றி தெரியாது, குதிரையை பற்றி தெரியாது, குதிரையோட பயனை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அடுத்து அவங்க மாடு, ஹரப்பா மக்கள் வந்து மாடெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அந்த பெரிய மாடு, அதுக்கு பேர் என்னென்னா ஜெபு. அந்த மாடுக்கு பேர் என்ன, ஜெபு. அடுத்து மண்பாண்டக்கலை. மண்பாண்டக்கலை வந்து ரொம்ப நல்லா வளர்ந்து இருந்துச்சு. அது என்ன, சிவப்பு வண்ணத்திலான மண்பாண்டங்கள் வந்து கருப்பு நிறத்தில் ஓவியம் தீட்டப்பட்டிருந்துச்சு. இப்போ உள்ள நம்ம சிவப்பு வண்ண மண்பாண்டங்கள் மாதிரியே என்ன பண்ணாங்க, கருப்பு கலரில் வண்ணங்கள் பூசப்பட்டு இருந்துச்சு. அடுத்து கருவிகள், செட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலிக்கா கல் வகையில் செஞ்ச பிளேடு, கத்தி, செம்பு பொருட்கள், எலும்பாலும் தந்தத்தினாலும் செஞ்ச கருவிகள் ஆகியவற்றெல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க. செட்டுன்னு சொல்லக்கூடியது அது வந்து சிலிக்கா கல். செட்டுங்கிறதும் சிலிக்கா கல். அதை வச்சு என்ன பண்ணாங்க, பிளேடு, கத்தி இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அடுத்து லாஸ்ட் வேக்ஸ் நம்ம 6லேயே பார்த்துருக்கோம். லாஸ்ட் வேக்ஸுங்கிறது அது வந்து ஒரு தொழில்நுட்பம். அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அதை வச்சு தான் அவங்க வந்து நடன மாது இருக்கு இல்லையா, அந்த நடன மாது பெண் சிலை, அதை வந்து அந்த முறையை யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரோரி செட். பாகிஸ்தானில் உள்ள ரோரி அப்படிங்கிற பகுதியில் பெறப்பட்ட செட் மூலப்பொருளை குறிக்கிறது. ரோரி செட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்குது. அது வந்து ரோரி பகுதியில் பெறப்பட்ட செட் மூலப்பொருட்களை குறிக்குது. இதெல்லாம் என்ன, ஆயுதங்கள் செய்ய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து ஆடை அணிகலன்கள். அவங்க என்ன மாதிரி ஆடை அணிஞ்சாங்க, பருத்தி பட்டு நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி பருத்தி பட்டு ஆடைகளை வந்து அணிஞ்சாங்க. கார்னிலியன், நம்ம சிவப்பு மணிக்கல், அதாவது செம்மணிக்கல் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த செம்மணிக்கல்லாலான அணிகலன்களை யூஸ் பண்ணாங்க. செம்பு, தங்கம் அணிகலன்கள்லாம் யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரியான அணிகலன்களை எங்கே ஏற்றுமதி பண்ணாங்க அப்படின்னா மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. அடுத்து வணிகம், பரிமாற்றம். வணிகம் வந்து எந்தெந்த நாட்டுகளுக்கெல்லாம் பண்ணாங்க, ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரான், முத்திரை. இந்த முத்திரையெல்லாம் அங்கே கிடச்சிருக்கு. சிந்துவெளி முத்திரைகள்லாம் எங்கெங்கே கிடச்சிருக்கு, ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரான் இங்கெல்லாம் கிடச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நாடுகளோடலாம் வணிக தொடர்பு சிந்துவெளி மக்கள் வந்து கொண்டிருந்தாங்க அப்படின்ட்டு இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரான். அடுத்து யூனிஃபார்ம் ஆவணங்கள். மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே வணிக தொடர்பை வெளிப்படுத்துகின்றன. என்ன ஆவணங்கள், யூனிஃபார்ம் ஆவணங்கள். மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே வணிக தொடர்பு இருந்தது அப்படின்ட்டு சொல்லுது. அதில் உள்ள மெலிக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எதை குறிக்குது அப்படின்னா சிந்து பகுதியை குறிக்குது. மெலுக்கானா சிந்து பகுதியை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எடைகள், அளவுகள். முறையான எடைகளை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணாங்க. அடுத்து கனச்சதுர செட் எடைகள் கிடைத்திருக்கு. கனச்சதுர வடிவம், என்ன சதுரம், கனச்சதுர வடிவத்தான செட் அப்படின்னு சொல்லக்கூடிய எடைகள்லாம் அங்கே கிடச்சிருக்கு. அடுத்து எடைகள் வந்து என்ன எண்முறை, ஈரடிமான எண்முறையை வச்சு யூஸ் பண்ணாங்க. எடை விகிதம் வந்து 1:2, 4, 1:2, 4:8, 16:32 அப்படின்ட்டு இரண்டு மடங்காக அதிகரிச்சுட்டே போச்சு. ஈரடிமான முறை. அடுத்து முத்திரைகள்.
முத்திரைகள் என்ன? நுரைக்கல், செம்பு, சுடுமண், தந்தம் இந்த மாதிரியான பொருட்களான முத்திரைகளை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. அடுத்து 5000 சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எத்தனை மொத்தம்? 5000 எழுத்து தொகுதிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கலைகள், அதாவது மத குரு, நடன மாது, இந்த சிலைகள்லாம் எங்கே இருந்துச்சு? மொஹஞ்சதரோ, ஹரப்பா இல்லை மொஹஞ்சதரோவில் மத குரு சிலை, நடன மாது சிலைலாம் மொஹஞ்சதரோவில் இருந்துச்சு. அடுத்து பொம்மை, கிளுகிளுப்பை, பம்பரம், கோழிக்குண்டு, இதெல்லாம் சுடுமண் சில்லுகள். இதெல்லாமே அவங்களோட கலைகளுக்கு எடுத்துக்காட்டுగా சொல்கிறாங்க. அடுத்து சமயம் நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட் பார்த்து தாய் தெய்வ வழிபாடு, அதே இதில் சேர்த்துக்கலாம். தாய் தெய்வ வழிபாடு, இயற்கை வழிபட்டாங்க, தாய் தெய்வ வழிபாடு. அடுத்து அரச மரம், இயற்கை வழிபட்டாங்க, அரச மரத்தை வழிபட்டாங்க, தாய் தெய்வ வழிபாட்டு முறை இருந்துச்சு. காளிபங்கனில் நெருப்பு குண்டெல்லாம் இருந்துச்சு. அதனால் இதிலிருந்து அவங்க வந்து அவங்களோட என்ன சமயம் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காளிபங்கன், காளிக்கு நெருப்பு குண்டம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. காளிபங்கன் நெருப்பு குண்டம். அடுத்து இறந்தவர்களை வந்து என்ன பண்ணாங்க? புதைச்சாங்க. எரிக்கக்கூடிய வழக்கமும் அவங்கள்ட்ட இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. புதைச்சாங்க, எரிச்சாங்க, ரெண்டுமே பண்ணாங்க. அடுத்து பண்பாடு, திராவிட மொழி வந்து பேசுனாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இந்த திராவிட மொழிகளோட அவங்களோட எழுத்து முறையும் ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரியும் சில ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அடுத்து ஹரப்பாவோட வீழ்ச்சிக்கு அப்புறம் அவங்க எந்த பகுதியை நோக்கி போனாங்க அப்படின்னா கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் போனாங்க, இடம்பெயர்ந்து போனாங்க அப்படின்றாங்க. அடுத்து தொடக்ககால ஹரப்பாங்கிறது என்ன வருஷம்? பொது ஆண்டுக்கு முன் 3300 2600. தொடக்ககால ஹரப்பா, முதிர்ந்த ஹரப்பா, பிந்தைய ஹரப்பா. தொடக்ககால ஹரப்பா 3300 2600. முதிர்ந்த ஹரப்பாங்கிறது 2600 1900. பிந்தைய ஹரப்பாங்கிறது 1700. எல்லாமே பொது ஆண்டுக்கு முன்னாடி தான். தொடக்ககால ஹரப்பா, முதிர்ந்த ஹரப்பா, பிந்தைய ஹரப்பா. தொடக்ககால ஹரப்பா 3300 2600. முதிர்ந்த ஹரப்பா 2600 1900. பிந்தைய ஹரப்பாங்கிறது 1700. சிந்துவெளி நாகரிகத்தோட வீழ்ச்சி பார்க்கலாம். கிமு 1900. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? சிந்துவெளி மக்கள் வந்து வீழ்ச்சியை சந்திச்சாங்க. அடுத்து பருவநிலை மாற்றம், வணிக வீழ்ச்சி, வறட்சி, வெள்ளப்பெருக்கு, இதனாலையும் என்ன பண்ணாங்க? அவங்களோட சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைய காரணங்கள், இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து சிந்துவெளி எழுத்துக்கள் ஆய்வு. அந்த எழுத்துக்களை ஆய்வு செஞ்சு ஒவ்வொருத்தவங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். எழுத்துக்கள் வந்து இலச்சினை, சுடுமண் முத்திரைகள், மட்பாண்டங்கள் ஆகியவற்றில் காணப்படுகின்றன. இந்த எழுத்துக்கு சுடுமண் முத்திரை, மட்பாண்டங்கள் இதிலெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாங்க. பொறிப்புகள் வந்து ரொம்ப சின்னது தான். 5க்கும் குறைவான குறியீடுகள் தான் அதில் இருக்கும். அதில் வந்து 6ன்னு பார்த்தோம் 6th ஸ்டாண்டர்டில். ரோசட்டா கல்லில் காணப்பட்டது போல 3 மொழிகள்லாம் இதில் இல்லை அப்படின்றாங்க. எழுத்துக்கள் வந்து வலப்பக்கத்து டு இடப்பக்கம். நம்ம வந்து இடப்பக்கத்துலேருந்து வலப்பக்கம் எழுதுவோம். ஆனால் அவங்க வலப்பக்கம் டு இடப்பக்கம் எழுதுகிறாங்க அப்படின்றாங்க. கணினி பகுப்பாய்வு செஞ்ச ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோங்கிற சிந்துவெளி எழுத்துக்கள் வந்து திராவிட மொழி குழுமத்தோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்கிறாரு. எது? சிந்துவெளி எழுத்துக்கள் வந்து திராவிட மொழியோட ஒத்து போகுதுன்னு சொல்கிறாங்க. அது யார்? ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ் அப்படிங்கிறவர். அடுத்து ஐராவதம் மகாதேவன் வந்து ஹரப்பா மொழியின் மூலவேர் வந்து தென் திராவிட மொழிகள் தான். மூலவேர் எது? தென் திராவிட மொழிகள் தான் சொல்கிறாரு. அடுத்து மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளி குறியீட்டை ஒத்துள்ளதுன்னு யார் கண்டுபிடிச்சிருக்கா? ஐராவதம் மகாதேவன். எங்கே? மயிலாடுதுறை அப்படின்னு வச்சுக்கோங்க. மயில் மேலே கற்கோடரியை போட்டாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. மயிலாடுதுறையில் உள்ள கற்கோடரியில் உள்ள குறியீடு சிந்துவெளி குறியீட்டை ஒத்திருக்கு அப்படின்னு யார் சொன்னா? ஐராவதம் மகாதேவன் சொல்கிறாரு. அடுத்து
2007 தமிழ்நாட்டில் தொல்லியல் துறையில் பூம்புகாருக்கு அருகில் மேலப்பெருவெள்ளம் என்னும் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பானைகளின் அம்பு குறியீடு மொகஞ்சதரோ லட்சணை மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. எங்கே மே மாதம் 2007 தொல்லியல் துறையினால் பூம்புகாருக்கு பக்கத்தில் உள்ள மேலப்பெருப்பள்ளம் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்ச பானையில் உள்ள அம்பு குறியீடு மொகஞ்சதரோ ஹரப்பாவில் இங்கே வந்து மொகஞ்சதரோவில் உள்ள லட்சணையில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதில் முக்கியமானது என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, மயிலாடுதுறை ஃபஸ்ட்டு மே 2007 தொல்லியல் துறையில் பூம்புகாருக்கு அருகில் மேலப்பெருப்பள்ளம் அந்த இது பார்த்துக்கணும். அம்பு குறியீடு மொகஞ்சதரோ மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து மயிலாடுதுறையில் உள்ள கற்கோடரியில் உள்ள குறியீடு சிந்துவெளி குறியீட்டை ஒத்துருக்கு அப்படின்றாங்க. அடுத்து அது யார் சொன்னா அப்படின்னா ஐராவத மகாதேவன். 2 இடத்துல வராரு அவர். ஹரப்பா மொழியில் மூலவேர் வந்து தென்திராவிட மொழிகள் அப்படின்றாரு. அது ஒன்று. என்னென்ன சொல்கிறாரு, ஐராவத மகாதேவன் தென்திராவிட மொழிகளோட ஒத்து போகுதுன்றாரு. மூளை வேறே இது தென்திராவிட மொழிகள் தான்றாரு. மயிலாடுதுறை உள்ள கற்கோடரி உள்ள குறியீடு வந்து சிந்துவெளி குறியீட்டை ஒத்துருக்கு அப்படின்றாரு. அடுத்து எழுத்துக்கள் வந்து என்ன பண்ணுது, வலப்பக்கம் டு இடப்பக்கம். கணினி பகுப்பாய்வு செஞ்சவர் அறிஞர் யூரி நோரோசோவ். அது வந்து என்ன சொல்கிறாரு, திராவிட மொழி குடும்பத்தோடு ஒத்து போகுதுன்றாரு. 5க்கும் குறைவான குறியீடுகள் இருக்குது. அடுத்து 1900 அப்புறம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. 3 வகையான நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் தொடக்க காலம், முதிர்ந்தது, அடுத்து பிந்தைய காலம். இந்த 3 இயரை ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. சரியாக தவறானதை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கூட சொல்லிடுவாங்க. 3300 2600, 2600 1900, 1700 3வது பிந்தைய ஹரப்பா. அடுத்து நெருப்பு குண்டம் எங்கே இருந்துச்சு, காளிபங்கனில். இறந்தவங்களை புதைச்சாங்க, எரிச்சாங்க. நடனமாது மதகுரு வந்து மொகஞ்சதரோவில். முத்திரைகள் வந்து 5000 எழுத்து தொகுதிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இரண்டடிமான முறையில் வந்து எடை விகிதம் வந்து அதிகரிச்சுட்டே போச்சு. ஈரடிமானியின் முறை ஞாபகம் வச்சுக்கோங்க. கனச்சதுர வடிவ செட் எடை கற்கள். அடுத்து மெழுக்காங்கிறதுக்கு சிந்து பகுதியை சொல்லுது. அது வந்து யூனிஃபார்ம் ஆவணங்கள் அந்த இதில் இருக்குது அந்த வார்த்தை. அடுத்து ஆடைகள் பருத்தி பட்டு கார்னிலியன் செம்மணிக்கல் ஞாபகம் வச்சுக்கணும் எப்போவுமே. மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. லாஸ்ட் வேக்ஸ் முறை தொழில்நுட்பத்தில் தான் நடன பெண் சிலையை வந்து என்ன பண்ணாங்க, உருவாக்குனாங்க. ரோரி செட்டு வந்து பாகிஸ்தானில் உள்ள ரோரி பகுதியில் பெறப்பட்ட செட்டு மூலப்பொருளை குறிக்குது. கருவிகள் வந்து சிலிக்கா கல் வகையில் செஞ்சாங்க. அடுத்து வேளாண்மை வந்து இரட்டை சாகுபடி. ஹரப்பா தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க, அதனால் ஹரப்பா நாகரிகம் சொன்னாங்க. இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. கலிபங்கன் வந்து ராஜஸ்தான் இப்போ பார்த்தோம் இல்லையா, அது. அடுத்து பரப்பளவு வந்து 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 6th to 9th உள்ளது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா படிங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.